குறிப்பிட்டு சொன்னதற்கு நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அது நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது தவறு இல்லையா, இடம்பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போது இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. கடிதம் நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. முடிச்சிடலாம். நம்ம ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கு நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அது நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது தவறு இல்லையா, இடம்பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போது இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த கடிதம் நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. முடிச்சிடலாம். அடங்கிய அது எல்லாம் ஆதாரம் கூட கொடுத்துட்டு இருந்திருக்கிறேன். இதை விட வேற என்ன செய்ய முடியும்? 54 கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஜெய்சங்கரை பார்க்கிற போது, வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கும் போது இந்த பிரச்சனை சொல்லிட்டு இருந்திருக்கிறோம். நீங்க பேசலன்னு சொல்லவே இல்லை, நீங்க ஈடுபடலன்னு சொல்லவே இல்லை. அம்மையார் அவர்களே நீதிமன்றத்துக்கு போனதை நானே பேச சொன்னேன். அதுல என்ன தவறு இருக்கு? கச்சத்தீவு விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தின் மீது சட்டமன்ற கட்சி பிரதிநிதிகள் இதுல பேசினாங்க. அதுல குறிப்பா தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அந்த அடிப்படையில மத்திய அரசில் 16 ஆண்டு காலம் அங்கம் வகித்திருக்கக்கூடிய திமுக அப்போதெல்லாம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டை அவர் வைத்திருந்தார். அப்போதெல்லாம் செய்யாமல் தற்போது எடுக்குவது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினார். மேலும் அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார். தீர்மானம் முறையாக கட்டுப்பாடோடு ஒற்றுமையாக இருந்து நிறைவேற்ற வேண்டும், அதை தவறாக இடம்பெறலாமா என்று சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது, அப்போது என்ன செய்தீர்கள்? அண்மையில டெல்லி சென்று வந்தீங்களே, அப்போது என்ன செய்தீர்கள் அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார். குறிப்பாக நான் கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் இது தொடர்பாக எழுதியிருப்பதாகவும், பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் இது குறித்து வலியுறுத்தியதாகவும், அதே போல மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் இதை வலியுறுத்தி கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார் முதலமைச்சர். குறிப்பாக எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நான் நேரடியாக முதலமைச்சராக இருந்த போது அப்போதைய மீன்வளத்துறை அமைச்சரையும் அழைத்து சென்று பிரதமர் இல்லத்தில் வைத்து இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டு பேசினார். அதற்கு மீண்டும் பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நீங்கள் செய்யவில்லை என்று யாரும் இங்கு குறிப்பிடவில்லை, அதே போல நாங்களும் செய்திருக்கிறோம். குறிப்பா 54 கடிதம் மட்டும் இல்லாம பிரதமரை எப்போதெல்லாம் சந்திக்கிறனோ அப்போதெல்லாம் இந்த கச்சத்தீவை மிக வலியுறுத்தி குறிப்பிட்டு கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் இந்த தீர்மானம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். மேலும் இந்த தீர்மானத்தை ஒட்டிதான் பேச வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசினார். அந்த அடிப்படையில ஆளும் கட்சி பேசுவதற்கு இதற்கு தற்போது எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஆளும் கட்சி பேசுவதற்கு அனுமதி அளிக்கிறீர்கள், ஆனால் எதிர்கட்சி பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர் குறிப்பிட்டு வருகிறார். எனவே இந்த கச்சத்தீவு என்பது மீண்டும் சட்டப்பேரவையில ஒரு காரசார விவாதமாக நடைபெற்று வருகிறது. எப்போதெல்லாம் இந்த கச்சத்தீவு பிரச்சனை வருதோ அப்போது சட்டப்பேரவையில திமுக அதிமுக இடையே ஒரு கடுமையான வார்த்தை போர் அப்படிங்கிறது நடைபெறும். அந்த அடிப்படையில இன்றைக்கும் அதே போன்ற ஒரு காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டு பேசுகிறார். அதாவது 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது என்ன செய்தீர்கள் என்று திரும்ப கேட்கிறார்கள். ஆனால் அதிமுக அமைச்சர்களும் பலர் அதிகாரத்தில் இருந்துள்ளார்கள்.
அவர்கள் இதுல என்ன செய்திருக்கிறாங்க, என்ன சட்டத்தை என்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அந்த அடிப்படையில இந்த தீர்மானத்தில் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சில குற்றச்சாட்டுகளை, அது அவங்களுடைய உரிமை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முடிச்சிருக்கேன். அபினேஷ், நீங்கள் தொடர்ந்து பேசலாம். இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தனி தீர்மானத்தை இன்றைக்கு பேரவையில கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தில் சட்டமன்ற கட்சியினுடைய அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகள் இந்த தீர்மானத்தின் மீது பேசினாங்க. அதுல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது 2008ஆம் ஆண்டு அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களால் உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டு தற்போதும் அது நடைபெற்று வருவதாகவும் அந்த வழக்கு செப்டம்பர் மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை திமுக முதலமைச்சர் பேசினா போதும், தேவையில்லை போதும். இந்த அரசின தீர்மானத்தின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் இதை வரவேற்று பேசுகையில் கன்னியாகுமரி மற்றும் திருத்தணி இணைக்கப்பட்ட அதே நாளில் உரிமை போர் தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டு உணர்ச்சி பெருக்கோடு தன்னுடைய உரிமை குரலை இங்கே பதிவு செய்திருக்கிறார். அதேபோல திரு E.R. ஈஸ்வரன் அவர்கள் இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக பார்க்காமல் தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்டு வருவதை பற்றி குறிப்பிட்டு வரவேற்று பேசியிருக்கிறார்கள். திரு ப. அப்துல் சமத் அவர்கள் மற்றும் திரு மு. ஜெகன்மூர்த்தி அவர்கள் தமிழக மீனவர்கள் படக்கூடிய துன்பங்களை குறித்து குறிப்பிட்டு மாண்புமிகு பிரதமர் இலங்கை செல்லும் போது இதை பேச வேண்டும் என்று வலியுறுத்தி காட்டி வரவேற்றிருக்கிறார். டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள் திரு வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி பேசியதை குறிப்பிட்டு அதை வரவேற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் உரையாற்றுகையில் 1974 மற்றும் 76ஆம் ஆண்டுகளில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் குறித்து விரிவாக உரையாற்றிய கருத்துக்களை தெரிவித்து வரவேற்றிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு VP நாகைமாலி அவர்கள் உரையாற்றுகையில் நீதிமன்ற வழக்கு குறித்தும் நாம் எடுக்க வேண்டிய முடிவு குறித்தும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். திரு SS பாலாஜி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழக அரசோடு கலந்து ஆலோசிக்காமல் நாடாளுமன்றத்தின் உரிய வகையில் ஒப்புதல் பெறாமல் 1974ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் குறித்து வெளியில் பரப்பப்படும் உண்மைக்கு மாறான செய்திகள் குறித்தும் விரிவாக பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றுகையில் மீனவர் நலன் காக்க தனி அமைச்சர் உருவாக்கப்பட்டது போன்ற நல்ல விஷயங்களை குறிப்பிட்டு அன்றைக்கு இந்த ஒப்பந்தம் குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போது மறைந்த பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் கடுமையாக எதிர்த்தது பற்றி குறிப்பிட்டு வரலாற்று தவறு சரி செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். எங்களால் ஏழும் என்று சொல்பவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் வலியுறுத்திய போதும் இப்போது கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் வலியுறுத்தி வருகிற போதும் ஒன்றிய அரசு செவிசாய்க்கவில்லை. இன்றைக்கு இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்ட பிறகாவது செய்வதற்கு நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தலைவர்களை வற்புறுத்துவார் என்று நம்புகிறேன். அவரும் வரவேற்று தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார், மகிழ்ச்சி. அதேபோல மாண்புமிகு G.K. மணி அவர்கள் வரவேற்று உரையாற்றுகளின் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்புவதோடு ஒரு குழு நேரடியாக இந்திய பிரதமர்கள் நேரில் சந்தித்து தமிழக மீனவர்கள் படுவேதனை பற்றிய விவரங்களை சுட்டிக்காட்டி கச்சத்தீவை மீட்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி வலியுறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் வரவேற்றிருக்கிறார். மாண்புமிகு கு. செல்லப்பிறந்தகை அவர்கள் உரையாற்றுகையில் 1921ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் குறிப்பிட்டு தீர்மானத்தை வரவேற்று பேசியிருக்கிறார். அதேபோல எதிர்க்கட்சி தலைவர்களும் இடையிடையே கொஞ்சம் முரண்பாடான சில கருத்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் மறந்து இந்த தீர்மானத்தை உளப்பூர்வமாக அவரும் இதை வரவேற்று பேசியிருக்கிறார். அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழக மீனவர்கள் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 2025-26ஆம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்போம். மானிய கோரிக்கை 5 வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள்.
தற்போது கச்சத்தீவு தீர்மானத்திற்கு பேரவையில் ஒருமனதாக அனைவரும் ஆதரவு தெரிவித்த நிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.